மிக முக்கியமான 10 கேள்விகளை வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். டெஃபினட்டா இந்த இடத்துல இருந்து ஹிஸ்டரியில இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அது என்ன கேள்விகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கேள்வி உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்ப பாண்டிச்சேரி பேட்டர்ல ஸ்டேட்மெண்ட் வைஸா கேட்கறதுனால கொஸ்டின்ஸ் முழுக்க முழுக்க ஸ்டேட்மெண்ட் வைஸா தான் இருக்கும். பட் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த பேட்டில் ஆஃப் பிளாசி கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது பிளாசி போர் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் இது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க. பிளாசி போர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 1757 ஜூன் 23 நடந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காளத்துல அலிவர்திகான் அப்படின்னு ஒருத்தர் நவாபா இருந்திருப்பாரு. அலிவர்திகான் நவாபா இருந்திருப்பாரு, ஆட்சியாளரா இருந்திருப்பாரு. அவர் செத்துருவாரு. சோ அதனால அவருடைய பேரன் சிராஜுத்தௌலா அங்க வங்காளத்துல வந்து அரியணை ஏறுவாரு. ஒரு சிராஜுத்தௌலா வந்தவனே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அங்க இருந்த பிரிட்டிஷ் கிட்ட நீங்க இதுக்கப்புறம் ஃபோர்ட், அதாவது கோட்டைகளை பலப்படுத்த கூடாது, அது இல்லாம ட்ரேடு பண்ற லைசன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கோம்ல, அதை வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த ட்ரேட் பண்ற லைசன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தஸ்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. தஸ்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் இத மீறிக்கிட்டே இருப்பாங்க பிரிட்டிஷ். அதனால சிராஜுத்தௌலா என்ன செஞ்சிருப்பாருன்னா, பிரிட்டிஷோட ட்ரேட் போஸ்ட் வங்காளத்துல காசிம் பஜார் அப்படிங்கிற இடத்துல வச்சிருப்பாங்க. அதை கைப்பற்றுவாரு. அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டைய கைப்பற்ற போவாரு. அப்போ அங்க இருந்த பிரிட்டிஷார் ஒரு 146 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 146 பேரையும் அந்த இருட்டு அறையில பூட்டி வச்சுட்டு வெளில வந்துருவாரு. சோ அடுத்த நாள் பார்த்தா அதுல 123 பேர் செத்துருப்பாங்க, 23 பேர் தான் உயிரோட தப்பிச்சிருப்பாங்க. இததான் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம். இது நடந்த டேட் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டறை துயர சம்பவம், பிளாக் ஹோல் ட்ரெஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. 1756 ஜூன் 20 இது நடந்திருக்கும். இருட்டறை துயர சம்பவம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராபர்ட் கிளைவ் இங்க இருந்து சென்னையில இருந்து வங்காளத்துக்கு போயிருப்பாரு. சோ அவங்க ரெண்டு பேரும் அலிநகர் உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருப்பாங்க. சோ இதுல திருப்பி அவர் கேட்டது என்னன்னா, சிராஜுத்தௌலா நீங்க கோட்டைகளை இதுக்கப்புறம் பலப்படுத்த கூடாது, ட்ரேட் பண்ற லைசன்ஸை மிஸ்யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பிரிட்டிஷ் கேட்காம இந்த சிராஜுத்தௌலா வந்து பிரெஞ்சுக்காரங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டா இருந்தாரு. சோ சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்த பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா கையகப்படுத்திடுறாங்க. இந்த சந்திரநாகூர் அப்படிங்கிறது எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் போஸ்ட், வணிக மையத்தை வந்து வச்சிருந்த இடம். அத ஆங்கிலேயர் வந்து சந்திரநாகூரை கைப்பற்றின உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வருது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இருட்டறை துயர சம்பவம் வேற நடந்திருக்குங்கிறனால ரெண்டு பேருக்கும் போர் மூழுது. அதுதான் 1757 நடந்த ஜூன் 23 நடந்த பிளாசி போர் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த பிளாசி போர் அப்படிங்கறது சம்பந்தமா இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Battle of Plassey was fought between British East India Company, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய வணிக குழுக்கும் சிராஜுத்தௌலாவுக்கும் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ரைட்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ராபர்ட் கிளைவ் led the British forces in this battle. இந்த பேட்டில்ல, இந்த போர்ல வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் போர்சஸ் வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். சோ என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயத்தையும் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ரூல் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஒரு அரசியல் ஆட்சி, அரசியல் ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிலைநிறுத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாசி போரை சொல்லுவாங்க. இந்த பிளாசி போர்ல சிராஜுத்தௌலா தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய படை தளபதியான மீர் ஜாஃபர், அதுக்கப்புறம் துர்லாப் அப்படிங்கிற ரெண்டு பேரோட, மீர் ஜாஃபர் மற்றும் துர்லாப்போட துரோகம் தான் சிராஜுத்தௌலா தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு பேட்டில் ஆஃப் பக்சார் 1764 பக்சார் போர் நடந்தது. 1764 அக்டோபர் 22 பக்சார் போர் நடந்தது. இது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் இது. இத பாருங்க. பக்சார் போர் அப்படிங்கிறது யார் யாருக்கும் நடுவுல நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மீர் காசிம், சுஜாவுத்தௌலா அண்ட் ஷா ஆலம் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல the British victory led to the grant of திவானி ரைட்ஸ் இன் பெங்கால். அதாவது வரி வசூலுக்கு உரிமை, அதான் திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பிரிட்டிஷ் வந்து இந்த பக்சார் போர்லயும் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வங்காளத்துல வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து அவங்க பெற்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஃபர்ஸ்ட் பக்சார் போர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல யாரெல்லாம் லெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்சார் போர்ல ரெண்டு டீமா நடந்திருக்கும். ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா மீர் காசிம்
ஓகே, மீர் காசிம் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல முகலாய மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் ஷா ஆலம். அதுக்கப்புறம் சுஜா உத் தௌலா. ஓகே, சுஜா உத் தௌலா இவங்க ஒரு டீம். அடுத்து இது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நடுவில் நடந்தது. இங்க இந்த சைட்ல யாரு படை தளபதினு கேட்டீங்கன்னா ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிறவங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்திய வீரர்கள் தோத்து போயிருப்பாங்க. சோ ஹெக்டர் மன்ரோ தான் ஜெயிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த பக்சார் போர் அலகாபாத் உடன்படிக்கையின் அடிப்படையில முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே, இந்த அலகாபாத் உடன்படிக்கை எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1765 பிப்ரவரி 20 நடந்திருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் போர், முதல் பானிபட் போர் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பாபர் டெஃபீட்டட் இப்ராஹிம் லோடி இன் திஸ் பேட்டில். அதாவது டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறவங்க 1206 வந்து 1526 வரைக்கும் டெல்லி சுல்தானியம் தான் இருந்திருப்பாங்க. ஒரு 5 மரபு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதுல கடைசியா லோடி வம்சத்துல இப்ராஹிம் லோடி வந்து இருந்திருப்பாரு. இவரை கொடுங்கோல் அரசர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்ராஹிம் லோடி இருக்கும்போது அவர் கூட இருந்தவங்களே அவருக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டாங்க சொல்ல போனா. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாபரை வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூட்டிருப்பாங்க. அவரை வந்து இப்ராஹிம் லோடிய பதவி பறிச்சுட்டு அவங்க உட்காரலான்னு பார்த்திருப்பாங்க. சோ பாபரை வந்து கால் பண்றாங்க. பாபர் வராரு. ஏன்னா அப்பவே பீரங்கி படையெல்லாம் யூஸ் பண்றாரு பாபர். சோ பாபர் வந்துட்டு இப்ராஹிம் லோடிய வந்து இந்த முதல் பானிபட் போர்ல ஜெயிச்சாருன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ரைட். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த திஸ் பேட்டில் led to the establishment of the முகல் எம்பையர் இன் இந்தியா. ஆமா, இந்த முதல் பானிபட் போர்ல பாபர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முகலாய சாம்ராஜ்யம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. டெல்லி சுல்தானியம் வீழ்த்தப்பட்டது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா both A and B ரெண்டுமே சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதாவது மூன்றாவது பானிபட் போர். இங்க முதல் பானிபட் போர் வந்து 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். அடுத்து இரண்டாவது பானிபட் போர் 1556 வந்து பாத்தீங்கன்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் நடந்திருக்கும். மூன்றாவது பானிபட் 1761 வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் இது. மூன்றாவது பானிபட் போர் 1761. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது யாருக்கு இடையில நடந்ததுன்னா மராத்தியர்களுக்கும் ஆப்கானியரான அகமது ஷா அப்தாலிக்கும் நடந்தது. இந்த அகமது ஷா அப்தாலிய துரானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடந்தது. ரைட். இதுல மராத்தா வாழ்ந்த பேட்டில் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க தப்பு. சொல்ல போனா மராத்தியர்கள் ஓவரா இந்த பேட்டில் காணாம போயிருப்பாங்க. மோர் தென் 20,000 பேருக்கு மேல வந்து இந்த போர்ல வந்து இறந்ததா சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும் நடந்தது. இதுல மராத்தா ஜெயிக்கல, அகமது ஷா அப்தாலி தான் ஜெயிச்சார். ஆப்கானியர் தான் ஜெயிச்சாங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கனால only A is the right answer. ஆப்ஷன் A only A is the right answer. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த பேட்டில் ஆஃப் ஹால்திகாட் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1576. பேட்டில் ஆஃப் ஹால்திகாட். ஓகேங்களா? ஹால்திகாட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1576. இது யாருக்கு இடையில நடந்ததுன்னா மகாராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பர் போர்சஸுக்கும் நடந்தது. அக்பர் போர்சஸ் அப்படின்னா அக்பருடைய ஃப்ரெண்டு இல்லைன்னா மிக முக்கியமான படைத்தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மான்சிங், அவர் தான் படைத்தளபதியா இருந்தாரு. எனினும் மன்னர் அக்பர் தான். சோ கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. அக்பர் போர்சஸுக்கும் மகாராணா பிரதாப் சிங்குக்கும் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மகாராணா பிரதாப் வான் த பேட்டில் டெசிசிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. மகாராணா பிரதாப் சிங் வந்து ஜெயிக்கல. ரைட்டுங்களா? சோ only A is the right answer. Okay. அடுத்த கொஸ்டின் பாருங்க. With reference to Kalinga War, கலிங்க போர் 261 BCE, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே நடந்தது. 261 BCல இது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் ஒன்னு பாருங்க. the Kalinga war was fought by emperor Ashoka. ஆமா, அசோகர் தான் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கா போர்ல சண்டையிட்டாரு. சோ ஆஃப்டர் த வார் அசோகா அடாப்டட் புத்திசம். இந்த கலிங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்த மதத்தை தழுவ ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய போர் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் பேரரசர் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகத்துல கால்நடைகளுக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்டின முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? So right. Okay. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டா இருக்கு. So both A and B, option C is the right answer.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி ஆங்கிலோ மைசூர் வார். ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் மன்னர்களுக்கும் இடையில நடந்தது. இதை பொறுத்த வரைக்கும் 4 ஆங்கிலோ மைசூர் போர் நடந்திருக்கும். இதை ஸ்டார்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் இயர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1767 இருந்து 1769 வரைக்கும் முதல் ஆங்கிலோ மைசூர் போர். இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் வந்து பாத்தீங்கன்னா 1780 ஸ்டார்ட் ஆகி 84 வரைக்கும் நடந்திருக்கும். மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் வார் பாத்தீங்கன்னா 1790 இருந்து 1792 வரைக்கும் நடந்திருக்கும். நான்காவது மற்றும் கடைசி ஆங்கிலோ மைசூர் வார் வந்து எப்ப நடந்ததுன்னா 1799 நடந்திருக்கும். இதுல திப்பு சுல்தான் கொல்லப்பட்டாரு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க இத. ஓகே, சோ இதுல பாருங்க, ஆங்கிலோ மைசூர் வார் வேர் ஃபாட் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் திப்பு சுல்தான். ஆமா, ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது பிரிட்டிஷுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திப்பு சுல்தான் டைட் இன் தி 4th ஆங்கிலோ மைசூர் வார். கடைசி ஆங்கிலோ மைசூர் போர்ல இவரு திப்பு சுல்தான் கொலை செய்யப்பட்டார். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் வந்து இவரை கொலை பண்ணிருப்பாரு. இந்த ஆர்தர் வெல்லஸ்லி யாருன்னா பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ 1815 பின்னால நடந்திருக்கும். 1815 வாட்டர்லூ அப்படிங்கிற போர்ல நெப்போலியன் போனபோர்ட், பிரான்ஸ்ல மிக பெரிய மன்னனான நெப்போலியன் போனபோர்ட்டே கொண்டவர். அவர் வந்து இந்த திப்பு சுல்தானையும் கொண்டு இருப்பாரு. புரியுதுங்களா? சோ அவரு தான் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு சுல்தானை கொண்டுட்டு 3ஆம் கிருஷ்ணராஜா அப்படிங்கிற உடையார் வம்சத்துக்கிட்ட அந்த அரசை கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஓகே, சோ இது ரெண்டுமே ரைட்டா தான் இருக்கு. சோ both A and B is the right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. with reference to Anglo Sikh war consider the following statement. ஆங்கிலேயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடந்த வார் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆங்கிலோ சிக் வார் ரிசல்டட் இன் தி annexation of Punjab by the British. அதாவது இந்த ஆங்கிலேயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடந்த போருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா பிரிட்டிஷ் வந்து பஞ்சாபை இணைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. First Anglo-Sikh war was fought during the reign of ரஞ்சித் சிங் சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் சிங் மன்னரா இருக்கும்போது முதல் ஆங்கிலோ சீக்கிய போர் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ரஞ்சித் சிங் இறந்ததுக்கு அப்புறம் தான் முதல் ஆங்கிலேய சீக்கிய போர் வந்து நடந்தது. ஓகேங்களா? சோ பாருங்க, ஆங்கிலோ சிக் வார் வந்து எப்படி எண்ட் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் வந்து இணைச்சுக்கிட்டாங்க 1849. அதே மாதிரியே மகாராஜா ரஞ்சித் சிங் செத்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்தது. ஓகே, அதனால ஒண்ணு மட்டும் தான் ரைட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, அவருடைய காலத்திலே நடந்ததுங்கிறாங்க ரஞ்சித் சிங், அது தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி இந்தோ பாகிஸ்தான் வார் ஆஃப் 1971. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் 1971 நடந்தது இல்லையா, அது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் இது. இந்த வார் வந்து லெட் டு தி கிரியேஷன் ஆஃப் பங்களாதேஷ். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் 1971 இது வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாக காரணமா இருந்ததுன்னு சொல்றாங்க. இது முற்றிலும் சரி. அடுத்தது தி ஷிம்லா அக்ரிமெண்ட் வாஸ் சைன்ட் ஆஃப்டர் தி வார். அதாவது இந்த போருக்கு அப்புறம் ஷிம்லா ஒப்பந்தம் நடந்தது. ரைட். ஓகே, சோ both A and B is the right answer. ஷிம்லா அக்ரிமெண்ட் நடந்த வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1972. ஓகே, இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுல கையெழுத்து போட்டாங்க. அடுத்து பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி சைனோ இந்தியன் வார் அப்படின்னா இந்திய சீன போர் 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்தது. அது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட். தி வார் வாஸ் ஃபாட் ஓவர் பார்டர் டிஸ்பியூட்ஸ் இன் ஆகாசி சின் அண்ட் நெஃபா. ஆகாசி சின் அப்படிங்கிறது வந்து லடாக்ல இருக்கு. ஓகே, லடாக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பார்டர்ல. அப்புறம் நெஃபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் பின்னாளில் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு இப்போதைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேசம் வந்து யூனியன் பிரதேசமா மாறுனுச்சு. அதுக்கப்புறம் 1987 அருணாச்சல் பிரதேசம் வந்து புது மாநிலமா உருவானுச்சு. சரி, இங்க பாருங்க, இந்த வார் அப்படிங்கிறது இது ஒரு பார்டர் டிஸ்பியூட் தான். எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆகாசி சின் அப்படிங்கிற இடத்துலயும், அதாவது லடாக்லயும் நெஃபா அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் இருக்குல்ல, அங்க நடந்த சண்டை தான் இது. இந்தியா வான் தி 1962 வார். அதாவது இந்திய சீன போர்ல இந்தியா ஜெயிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? ஏன்னா இந்தியா வந்து இதுல தோற்கப்பட்டது. ஓகே, சோ அதனால ஒன்லி A is the right answer. ஒன்லி A is the right answer. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் என்னன்னா, நம்மளுடைய தியாட் அகாடமி காரைக்கால்ல அடுத்தடுத்து பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் உங்க கோச்சிங் வந்து போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். ரெகுலர் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா எங்க எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். எஃபர்ட் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா வரக்கூடிய எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.